ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர். ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். லிக்கர் ட்ரிங்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு தீங்கு விளைவிக்கும். இப்படியே எவ்வளோ நேரம்தான் என் கண்ணத்திலேயே கை வச்சுட்டு என் கண்ணையே பார்த்துட்ருப்ப? எனக்கு தைரியம் வர வரைக்கும். நடு ராத்திரியில் யாருமே இல்லாத ஸ்ட்ரீட்டில் உன்னை நம்பி வந்த எனக்கே தைரியம் இருக்கு. உனக்கு என்ன பயம்? சஞ்சுதா, நான் உனக்கு யாரு? வீரா, இது ஓகேயா? இல்லை வேற பாரு. இது நல்லா இருக்குல்ல? இது ஓகே இல்ல? ரத்னா, ரத்னா, ஆ, இது நல்லா இருக்குல்ல? நல்லா இருக்குங்க. ஆமா, நீங்க என்ன எடுத்தீங்க? நானாங்க, தோ இதுவா? அந்த செடிக்கு இது எவ்வளவோ பரவாயில்ல. பில் போட்டுடலாமா? போட்டுடலாம். இதையும் பில் போட்டுருங்க. ம், மச்சான், இதையும் பில் போட்டுரு. ஏய் அலீனா, நான் வந்த நாள்லேருந்து பார்த்துட்ருக்கேன். இந்த ரத்தனா என்ன தான் பண்ணிட்டுருக்கான்? நானா போய் பேசினாலும் கொஞ்சமாக தான் பேசுகிறான். அவன் பொண்ணுங்கிட்டே பேச மாட்டானோ? நீ என்ன தான் போய் பேசினாலும் அவன் அப்படி தான் ரியாக்ட் பண்ணுவான். பசங்கன்னா அவன் நல்லா பேசுவான். இத்தனைக்கும் அவன் ஃப்ரெண்டோட ஆள்னா என்கிட்டயே கம்மியாக தான் பேசுவான் அவன். இப்படி இருந்தா எப்படி?
ஆமா, நீ ஏன் இதெல்லாம் கேட்குற? இல்லை சும்மா தான் கேட்டேன். ம். இல்லைடா டேய், அங்கே அவ்வளோ அழகான பிளான்ஸ் இருக்குது, இதை போய் எடுத்துகிட்டு வந்திருக்க. டேய் அங்கே அவ்வளோ செடியில் இதுதான்டா நல்லா இருந்தது. டேய் நடா செடி இது. ம், இதுக்கு என்னடா குறைச்சல்? இங்கே பார்த்தியா, பச்சையா புள்ளி புள்ளியா சூப்பராக இருக்குல்ல. வந்து வச்சுக்கிறேன் இரு. ஹலோ, சொல்லுங்க ப்ரோ. ஐயோ சாரிங்க சாரிங்க சாரிங்க, தெரியாமல் பண்ணிட்டேன், சாரி. ரத்னா, என்னது இது? ம், உங்கள் ஃப்ரெண்டு மண்ணு வீசி விளையாண்டுருக்காங்க. மண்ணு வீசினது கூட தெரியும் பெண்ணை. சாரிங்க சாரி. இல்லைங்க பரவாயில்ல, நான் பார்த்துக்கிறேன். சாரிங்க ஏன்? சாரி. அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, விடுங்க விடுங்க. அப்படி என்னடி உனக்கு என் மேலே வன்மம்? அதெல்லாம் பழைய கணக்குடி. ம். ஓகேவா? ஓகே தாங்க. என்னங்க ஆச்சு? ஒன்றும் இல்லைங்க, என்னாச்சு சொல்லுங்க. அது கண்ணில் மண் விழுந்துருச்சு போல, ஒரு மாதிரி உறுத்திட்டே இருக்கு. நான் வேணா ஹெல்ப் பண்ணிட்டா? என்னங்க பண்ண போறீங்க? அடே இருங்க. டேய் என்னடா நடக்குதுங்க? என்னடி பண்ணுறாங்க? டேய் லூசு, ரத்னா கண்ணில் தூசி விழுந்துருச்சு, அதை தான் அவன் எடுத்துட்டு இருக்கா. ஓஹோ. மேடம், கண்ணில் மண் எடுத்துட்டீங்களா? எடுத்துட்டேன்னு நினைக்கிறேன். ஆஹா. எடுத்துட்டேன்ல. முழுசாக போயிடுச்சுங்க. ஓ சார், உங்களுக்கு போயிடுச்சிங்களா? இந்த பக்கம் வரீங்களா? ஏங்க கொஞ்சம். கொஞ்சம் தள்ளி வாடா. போடா உள்ள. டே வீரா, இப்போ எதுக்கு தேவையில்லாமல் சீன் கிரியேட் பண்ணிட்டு இருக்க? அவ கண்ணில் இருந்து தூசியை தானே எடுத்துட்டு இருந்தா. அதெல்லாம் எனக்கு தெரியும், நீ இரு. என்ன? சி. எது சியா? என் லவர்ஸ்குள்ள தான் நடக்கிறது இல்லையா? சும்மா வாடி. இப்போ என்னடா பிரச்சனை உனக்கு? ஒன்றும் இல்லையே. அப்புறம் என்ன? அந்த கத்தியை முன்னாடி கீழே குத்திருமா? ம். உனக்கு என்ன இப்போ? என்ன வேணும்? முத்தம் கொடு. அதெல்லாம் முடியாது. ஏன்? அவ உள்ள குளிச்சிட்டு இருக்கா. அவ குளிச்சுட்டு போட்டோம். வீரா, சொன்னா கேளு, வழி விடு. முடியாது. விட போறியா இல்லையா? இப்போ ஒரே ஒரு கிஸ் தானே, ஒரு முத்தத்தில் என்ன நடக்குது? அவெல்லாம் ஒன்றும் வரமாட்டா. வந்துருவாடா. சொன்னா கேளு, வழி விடு. உள்ள அவ குளிச்சிட்டு இருக்கா. அவ குளிச்சுட்டு போட்டோம். சொன்னா கேளு. ஒரு கிஸ் தானே, ஒன்று முடியாது. ரொம்ப பண்ணாதடி. முடியாது. ஒரு கிஸ் தானே கேட்குறேன். ஏய், தள்ளு, நான் போகணும். என்னங்க தூங்க போல? இல்லைங்க, தூக்கம் வரல. ஆனால் அவங்களுக்கும் கொஞ்சம் ப்ரைவசி தேவைப்பட்டுச்சு போல. அதான் நம்ம எதுக்கு டிஸ்டர்ப் பண்ணிட்டுன்னு அப்படியே வெளியே வந்தால் பார்த்தா நீங்கள் இருக்கீங்க. போர் அடிக்குமேன்னு யோசித்தேன், இப்போ பரவாயில்ல. காஃபி சாப்பிட்றீங்களா? இங்கே காஃபி நல்லா இருக்கும். என்னை பார்த்தா காஃபி சாப்பிட்ற மாதிரியே இருக்கு. ஐயோ சாரிங்க, தெரிஞ்சிருந்தா வாங்கி வச்சிருப்பேன். ஏய், அண்ணா ஒரு டீ. இஞ்சி டீ.
அதெல்லாம் எதுக்குங்க இப்போ டீ வந்துருச்சு. இந்தாங்க. கேட்கணுன்ட்டே இருந்தேன். நீங்கள் ஏன் அவ்வளோ என்கிட்ட பேசவே மாட்டேங்கிறீங்க? பொதுவாகவே பொண்ணுங்கிட்டலாம் பேச மாட்டேங்க. பார்த்து அப்படி தெரியலையே. ம் இல்லை, நான் சென்னையிலேருந்து வந்ததுலேருந்து பார்த்துட்ருக்கேன். நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னே தெரில. அவங்கக்கிட்ட கேட்டால் வீட்டில் ஏதோ சண்டை போட்டு வந்துட்டீங்கன்னு சொன்னாங்க. அண்ட் நீங்களும் இதே ஊர் தானே? அதெல்லாம் எதுக்குங்க இப்போ? சும்மா சொல்லுங்க. அதை தவிர வேறு எது வேணாலும் கேளுங்க, சொல்கிறேன். அதை சொல்கிறதுக்கு ஒரு நாள் வரும், அப்போ கண்டிப்பாக சொல்கிறேன். சரி, உங்களுக்கு எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்புமே இருந்தது இல்லையா? எப்படி கேட்குறீங்க? லவ் தாங்க. இப்போ அது ஒன்று தான் குறைச்சல். அட ஏங்க நீங்கள் வேற. சரி, என்னெல்லாம் யாருங்க பாப்பா? அவங்க தான் நம்மளை பார்க்க மாட்டாங்க. நம்மளா எதை பார்த்து ட்ரை பண்ணலான்னு பார்த்தா பேசுறதுக்கே பயம். இதில் எங்கே போய் லவ் பண்ணி கிழிஞ்சிரும். அதெல்லாம் எனக்கு செட் ஆகாதுங்க. ஏன் திடீர்னு அப்படி கேட்குறீங்க? இல்லை, நர்சரியிலே கவனித்தேன். நீங்கள் ஒரு மாதிரி ரஃபாகவே இருந்தீங்களா, அதான். நான் ரஃபா? அட ஏங்க நீங்கள் வேற. எனக்கும் ரொம்ப நாள் ஒரு ஆசைங்க. நம்மளே ஒரு பொண்ணு லவ் பண்ணாதா, அந்த ஃபீலிங்கை நம்ம அனுபவிச்சிட மாட்டோமா? அதெல்லாம் தனி ஃபீலுங்க. சொல்ல முடியாது, அவ்வளோ கற்பனை பண்ணி வச்சுருக்கேன். அதெல்லாம் எனக்கு ஒத்து வராதுங்க. இதில் என்ன காமெடினா, ஒரு பொண்ணு என்னை பார்த்து சொல்கிறா, இல்லைடா நீ ரொம்ப நல்ல பையன், உனக்கு கெரியர் இருக்குது, நீ அதை ஃபோக்கஸ் பண்ணு, அப்பா அம்மாவை நல்லா பார்த்துக்கோ, அப்படி இப்படின்னு அட்வைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டா. அப்போ யாரையோ லவ் பண்ணியிருக்கீங்க. அது ஒன் சைடு பிரேக்கப்புங்க. ஒன் சைட் பிரேக்கப்பா? இது எப்போ? அது நான் காலேஜ் ஃபஸ்ட் இயரில் படிக்கும்போது நடந்ததுங்க. அது எதுக்கு, அதை விடுங்க. அப்படி நான் என்ன கேட்டுட்டேன்? இந்தா புள்ள, உன்னை எனக்கு இந்த மாதிரிலாம் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னதுக்கா? கெரியரை மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணியிருந்தா இந்த மாதிரி ஃபீல்டில் எப்போங்க என்ஜாய் பண்ணுறது? சிரிப்பாக இருக்குல்ல? சரி விடுங்க. இது என்ன எனக்கு புதுசா? நான் புலம்ப ஆரம்பிச்சா தாங்க மாட்டீங்க. இப்போ என்கிட்ட மட்டும் நல்லா பேசுறீங்க? ஆமாம் இல்லை, யோசிக்கவே இல்லை பாருங்க. ஒருவேளை நீங்கள் பையனோ? ஏய், ஒரு நிமிஷம் இருங்க.
ஜி வாங்க அப்படி. நோ நோ நோ. ரத்னா காப்பி சூடா. ரத்னா ரத்னாவா? இன்னைக்கு என்ன கொஞ்சம் ஆஃபீஸில் ட்ராப் பண்ணிடுறீங்களா? ஓஹோ, வரேன் வரேன் வரேன். தம்பி தம்பி இந்த பக்கம் இது பக்கம். நீங்கள் அவங்ககிட்ட நேற்று தானே பேசுனீங்க? ட்ராப்பில் வந்து நிற்கிற. அவங்களுக்கு என்ன அர்ஜென்ட்டுன்னு தெரிலடா. ஓஹோ, இதெல்லாம் போய் பெருசாக எடுத்துக்க முடியுமா? ஹே, உனக்கு 9க்கு தானே ஆஃபீஸ். இவ்வளோ சீக்கிரம் எங்கே கிளம்பிட்ட நீ? இத்தனை நாள் நான் தானே உன்னை ட்ராப் பண்ணிட்டு இருந்தேன். வெயிட் பண்ணு, போகலாம். அது இல்லடி, ஆஃபீஸில் கொஞ்சம் அதிகமாக ஒர்க் இருக்கு, அதான் ரத்னாவை கூப்பிட்டு போகிறேன். ரத்னா வரீங்களா? பரா. ஒரே நிமிஷம் இருங்க, வரேன். ஓ மச்சான், ஓ கூப்பிட்றாடா. கூப்பிட்றேன் சரி, கூப்பிட்றேன். போயிட்டு வரேன். போயிட்டு மச்சான், போயிட்டு. அந்த வெங்காயம் தக்காளியில நறுக்கிரு மச்சான். நறுக்கிறேன் மச்சான், நறுக்கிறேன். உப்பு எடுத்து அதுல போட்டு ஓகே. உப்பு எடுத்து அதுல போடணுமா? கழுவிரு மச்சான். கழுவிறேன். சரி, நான் போயிட்டு வரேன். ஓகே பைடா. மச்சான். ஓகேடா. உப்பு எடுத்து எதில் போடணுன்றான் மச்சான். அந்த பாத்ரூமே மச்சான், அதே கழுவிடுறா. கழுவுறேன்டா, கழுவுறேன். ஏறுங்க. இப்படியே வண்டி நிறுத்திட்டு 2 பேர் நடந்து போறதா உத்தேசமா? இல்லை இல்லை, போகலாம். இப்பயே சொல்லுங்க, எந்த ஊருங்க நீங்க? ஏங்க பசிக்குது. ம், ஏங்க இதை அங்கேயே சொல்லியிருக்கலாம்லங்க. இப்போதாங்க வீட்டில் சமைச்சு வச்சுட்டு வந்திருக்கேன். ஒன்றும் பிரச்சனை இல்லை, கொஞ்சம் தூரம் தான் வந்திருக்கோம், போய் சாப்பிட்டு வந்துடலாம் வாங்க. இல்லை இல்லை, வேணாம். ஒரு நாளாச்சும் நல்ல சாப்பாடு சாப்பிட்லான்னு நினச்சி சொன்னேன். ஏங்க அப்போ இத்தனை நாள் நான் சமைச்சது எதுவுமே நல்ல சாப்பாடு இல்லைங்கிறீங்களா? ஐயோ, அப்படி சொல்லைங்க. ஒரு நாளாச்சும் வெளியே சாப்பிட்லான்னு தான். இங்கே எங்கே ஹோட்டல் இருக்கு? சரி, ஓகேங்க. ஆ. விர்ஜின் மொஜிட்டோ ஒன்று, தந்தூரி ட்ரை ஒன்று.
ரத்னா, ஈவினிங் தனியாக தான் போகணும். அதான் உங்களை கூப்பிட அலினா வருவாங்கள்ல. சரி, ஓகே. ஏங்க ஆ? ஈவினிங் எத்தனை மணிக்கு வரணும்? அப்படி பார்த்தா என்ன அர்த்தம்? இனிமே இந்த மெழுகுவத்திக்கெல்லாம் வேலை இல்லைன்னு அர்த்தம்.
அதான் ஒட்டுமொத்த ஒளியையும் நீயே வச்சிருக்கியே. அப்படியா? என்னடா இப்படி துடிக்குது? பின்ன இவ்வளோ க்ளோஸாக இருந்தா இப்படி துடிக்காம வேற எப்படி துடிக்கும்? அப்போ அன்னைக்கு இப்படி தான் துடிச்சதா? ஆமாம். இப்போ உன் கூட டான்ஸ் ஆடணும் போல தோணுது.
டேய் என்னடா இங்கே வந்து என்ன யோசிச்சுட்டு இருக்க? அதுவா? சொல்லு மச்சான். நீயும் சஞ்சிதாவும் லவ் பண்ணுறீங்களா என்ன? மச்சான் நானே இது உன்கிட்ட சொல்லணும்னு இருந்தேன்டா. கரெக்டாக நீயும் அதே கேட்குற. மச்சான் இப்போ முன்ன மாதிரி இல்லைடா. எனக்குள்ள நிறைய சேஞ்சஸ் இப்போ வந்திருக்கு. அது எனக்கே தெரியுது. உன்கிட்ட சொல்கிறதுக்கு என்னடா, நான் சஞ்சிதாவை லவ் பண்ணுறேன்டா. அவட்ட போய் என் லவ்வை சொல்லிடலான்னு இருக்கேன். அவளுக்கும் என் மேலே ஒரு சின்ன ஃபீலிங் இருக்கு. மனசுக்குள்ளேயே வச்சிருக்கா. டேய் நீ சொன்ன அக்செப்ட் பண்ணுவாளாடா? அதெல்லாம் அக்செப்ட் பண்ணிடுவா மச்சான். எப்படி சொல்கிற? நேற்று நைட் அவள் கண்ணில் அந்த லவ்வை பார்த்த மச்சான். டேய் நான் உனக்கு சொல்லவா? சஞ்சிதா உனக்கு வேணாண்டா. என்ன சொன்ன? சஞ்சிதா உன் கூட லைஃப் லாங் இருக்க மாட்டாடா. டேய் என்னடா உளறிட்டு இருக்க? நான் ஒன்றும் வளரல மச்சான். நீ உன் லவ்வை சொன்னாலும் அவள் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாடா. அவனை லவ் பண்ணுறான்னு நினச்சிட்டு இருக்கியா? அவனை லவ் பண்ணுறதை நினச்சி நீயே உன்னை ஏமாத்திக்காத. சும்மா இஷ்டமயிருக்கு பேசிட்டு இருக்காது. உனக்கு அவளை பற்றி என்ன தெரியும்? எதை வச்சு நீ அப்படி பேசிட்டு இருக்க? தெரிஞ்சனால தான்டா சொல்லிட்டு இருக்க மயிறு. அவனை லவ் பண்ணல சொன்னா கேளு. லவ் பண்ணுற மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்கா. டேய் தேவையில்லாத பேசிட்டு இருக்காத வீரா. அவ எதுக்குடா என்கிட்ட நடிக்கணும்? பேசிட்டு இரு. டேய் நான் சொல்கிறது உனக்கு புரியலன்னு நினைக்கிறேன். டேய் அவள் ஆல்ரெடி கமிட்டடா. என் பொறுமைக்கு ஒரு எல்லை இருக்கு. இதுக்கு மேலே ஒரு வார்த்தை பேசினேன், இன்னைக்கு அவட்ட என் லவ்வை சொல்ல தான் போகிறேன். அவள் அக்செப்ட் பண்ண தான் போகிறான். அதை நீ பார்க்க தான் போகிற. அப்போ தெரியும் அவள் நடிக்கிறாளா இல்லையாங்கிறது. டேய் அவளை பற்றி எல்லாம் தெரியும்னு சொன்ன. அவள் அலினா கிட்ட உனக்கு சொல்லியிருக்கா, அது உனக்கு தெரியுமாடா? என்னமோ தூங்கலையா? இல்லை, தூக்கம் வரல. ஏதோ கெட்ட கனவா? அதெல்லாம் இல்லை. எனக்கு உன்கிட்ட கொஞ்சம் பேசணும் வீரா. மணி என்ன ஆகுது? படு, காலைல பேசிக்கலாம். எனக்கு இப்போவே பேசணும். சரி சொல்லு, என்ன? இல்லை, ரத்னாவும் சஞ்சிதாவும் இவ்வளோ க்ளோஸாக இருக்கிறத கவனிச்சியா?
கவனிச்சேன். இப்போ என்ன அதுக்கு? அன்னைக்கு சஞ்சிதா என்கிட்ட பேசும்போது ஒன்று சொன்னா. என்ன சொன்னா? ரத்னாவோட லைஃப்பில் லவ்வே இல்லை, அவனுக்கு அந்த ஃபீலிங்ஸ்லாம் என்னன்னு கூட தெரில போல. அதான் ஒன்று பண்ணலான் இருக்கேன். என்ன பண்ண போற? லவ்னா என்ன, அந்த ஃபீலிங்ஸ்லாம் எப்படி இருக்கும்னு காட்ட போகிறேன். லவ் பண்ண போறியா? சேச்சா, லவ் பண்ணுறேன்னு சொல்ல, அவனுக்கு அந்த ஃபீலிங்ஸ் அண்ட் எமோஷன்ஸ் கொடுக்க போகிறேன்னு சொல்கிறேன். இல்லை, புரியல. அவன் கூட பழகும்போது ஒன்று தெரிஞ்சுக்கிட்டேன். அவனுக்குள்ளே ஏதோ பூட்டி வச்சிருக்கான். ஆனால் லவ்வோட எல்லையை மட்டும் அவன் தொட்டதே இல்லை. அதனால அவனுக்கு அந்த லவ்வை கொடுத்துட்டு விலகிடுவேன். ஹேய் சஞ்சிதா, என்னடி பேசிட்டு இருக்க? அறிவோட தான் பேசுறியா? இல்லை, நான் தெரியாம தான் கேட்குறேன். அவனுக்கு லவ்வை கொடுக்கறதுக்கு நீ என்ன கடவுளா? இது ரொம்ப தப்புடி. தெரிஞ்ச பெரிய பிரச்சனையாயிரும். அதெல்லாம் ஒன்றும் ஆகாது, பார்த்துக்கலாம். நீ கூலா இரு. ஹேய், நான் சொல்றது உனக்கு புரியுதா இல்லையா? இந்த பிரச்சனையை இங்கே இப்பவே மறந்துரு. இதுக்கு மேலே எடுத்துட்டு போகாத, சொல்லிட்டேன். இதை ஏன் என்கிட்ட ஃபர்ஸ்டே சொல்ல? இல்லை, இது இந்த அளவுக்கு போகும்னு நான் எதிர்பார்க்கலடா. டேய் ஏதாவது கெட்ட வார்த்தையில் திட்டிர போகிறேன். எந்த பொண்ணாவது இப்படி சொல்லுவாளாடா? டேய் ஏடா, என் லைஃப்பில் எப்பவுமே நான் சந்தோஷமா இருந்துடவே கூடாதா? உங்களுக்காகவே நான் இருக்கணுமா? அவள் வேற ஏதோ ஒன்று சொல்லியிருக்கா, அதை நீங்கள் தப்பாக புரிஞ்சுட்டு வந்து பேசுறீங்க. இதுக்கு மேலே ஒரு வார்த்தை பேசுன பேசாது. ரத்னா, ம்? ஒரு நிமிஷம் ஃபோன் கூட. ஏய் என்ன பண்ணுற? உன்கிட்ட ஒரு நல்ல ஃபோட்டோ கூட இல்லை, நான் எடுத்துறேன். அதெல்லாம் ஒன்றும் வேணாம், கொஞ்சம் பேசாம இரு. நான் எடுத்துறேன்னு அமைதியா சொல்றேன்ல, இரு நான் கொஞ்சம். எடுத்துறேன். அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். இருன்னு சொல்றேன்ல. ஏ வீரா கால் பண்றா. கையில இருந்து டப்புன்னு பிடுங்கிட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்க, அட்டென்ட் பண்ணி பேசு. ஒரு நிமிஷம் இரு, வரேன். உனக்கு என்னதான்டா பிரச்சனை? டேய், நான் சொல்றத மட்டும் மூடிட்டு கேளு. குறுக்கு எதுவும் பேசாத. சொல்லு. டேய், எனக்கு தெரிஞ்ச விஷயம் உனக்கு உண்மைன்னு படல. இருந்தாலும் பரவாயில்ல. அதே விஷயத்த இன்னொருத்தர் சொன்னா உனக்கு உண்மை என்னன்னு புரியும்னு நினைக்கிறேன். அது எவன்டா? ப்ரோ கொஞ்சம் நிதானமா இருக்கீங்களா? என் பேரு வினோத். ப்ளீஸ் சொல்றது மட்டும் கொஞ்சம் கேட்குறீங்களா? நீங்கள் என்ன ப்ரோ புதுசாக சொல்ல போகிறீங்க? நீங்கள் யார்? அவன் ஃப்ரெண்டா? தயவு செஞ்சு என்னை விடுங்க ப்ரோ. ப்ரோ இருங்க, நான் ஒரு ஃப்ரெண்டும் இல்லை. என்னை பற்றி அவங்க உங்ககிட்ட என்ன பேசுனா எனக்கு தெரியாது. அது எனக்கு பிரச்சனையும் இல்லை. சஞ்சிதாவை பற்றி உங்களுக்கு என்ன தெரியும் அப்படிங்கிறத என்னோட கேள்வி. அது எதுக்கு ப்ரோ உங்களுக்கு இப்போ? சஞ்சிதா உங்களுக்கு என்ன கொஞ்ச நாளா தெரியுமா? அவ இதுக்கு முன்னாடி எங்க இருந்தா, யார் கூட இருந்தான்னு ஏதாச்சும் தெரியுமா? ஒரு உண்மையை சொல்லிட்டா, அவ லவ் பண்ணிட்டு இருந்த ஒரே ஆள் நான் மட்டும்தான். ஆனா ஏன்னு தெரியல, சென்னையில இருந்து அவங்க போனதுக்கு அப்புறம் அவ என்கிட்ட பேசுறதே கம்மியாகிடுச்சு. சொல்ல போனா இப்பெல்லாம் பேசுறதே இல்லை. நேற்று வரைக்கும் அதுக்கு காரணம் என்னன்னு எனக்கு தெரியல. இன்னைக்குதான் தெரிஞ்சது.
ரத்னா, எனக்கு சேர வேண்டிய அன்பு நீங்க அனுபவிச்சுக்கிட்டு இருக்கீங்க. அது என்னால எப்படி தாங்க முடியும்? என்னால சத்தியமா முடியல. எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. ரத்னா, தப்பா எடுத்துக்காதீங்க. ஆனா இங்க எதுவும் தப்பா நடந்துடக்கூடாதுன்னு தான் நான் அவளை எவ்வளவு லவ் பண்றேன்னு இந்த ஃபோன் கால் மூலியமா சொல்ல முடியுமான்னு தெரியல. சொன்னாலும் புரியாது. ஆனா நீங்க நம்பிதான் ஆகணும். நாங்க 2 பேரும் பிரியணும்னு ஒரு நாள் கூட யோசிச்சதில்லை. ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க. எனக்கு எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுனே தெரியல. இந்த உலகத்துல எல்லாத்தையும் விட அவளதான் நான் ரொம்ப லவ் பண்றேன். பண்ணிட்டு ரத்னா? இருக்கேன். ப்ரோ, ஹலோ ஹலோ ப்ரோ, அது சஞ்சுதா வாய்ஸ் தானே? ரத்னா போலாமா? ஹலோ ப்ரோ வரேன். ஹலோ ஹலோ ப்ரோ, கேக்குதா ப்ரோ? ஹலோ ப்ரோ, ஏதாச்சும் பேசுங்க ப்ரோ. நீங்க தான் ப்ரோ ஏதாச்சும் யோசிச்சு முடிவு பண்ணுங்க ப்ரோ. இப்படியே எவ்வளோ நேரம்தான் என் கன்னத்திலேயே கை வச்சுட்டு என் கண்ணையே பார்த்துட்ருப்ப? எனக்கு தைரியம் வர வரைக்கும். நடு ராத்திரியில் யாருமே இல்லாத ஸ்ட்ரீட்டில் உன்னை நம்பி வந்த எனக்கே தைரியம் இருக்கு. உனக்கு என்ன பயம்? ஒன்று சொல்லவா? இந்த கண் என்ன நினைக்குதுன்னு எனக்கு தெரில. சத்தியமாக தெரில. இதுக்கு முன்னாடி நான் யார் கூடயும் இந்த அளவுக்கு க்ளோஸாக இருந்ததே இல்லை. இப்போ சொல்கிறேன், நல்லா கேட்டுக்கோ. உன் கடந்த காலத்தை பற்றி எனக்கு கவலை இல்லை. இப்போ ப்ரெசண்டில் என் கூட இருக்கு. பிடிச்சிருக்கு, ரொம்ப பிடிச்சிருக்கு. இது அப்படியே லைஃப் லாங் கூடயே வரணும்னு ஆசைப்படுறேன். நான் சரியாக தான் யோசிக்கிறேனா? நான் என்ன சொல்லணும்னு எதிர்பார்க்குறேன்? சஞ்சுதா, நான் உனக்கு யாரு? அது உனக்கே தெரியும். அவனை லவ் பண்ணுறான்னு நினச்சிட்டு இருக்கியா? அவனை லவ் பண்ணுறதை நினச்சி நீயே உன்னை ஏமாத்திக்காத. அவனுக்கு அந்த ஃபீலிங்ஸ் அண்ட் எமோஷன்ஸ் கொடுக்க போகிறேன்னு சொல்கிறேன். இந்த உலகத்துல எல்லாத்தையும் விட அவளதான் நான் ரொம்ப லவ் பண்றேன். அது உனக்கே தெரியும். ரத்னா, நம்ம சாங்டா.
டேய், உன் கஷ்டத்தை என்கிட்ட மறைக்கணும்னு நினைக்காதடா. அதை நீ போட்டிருக்க கண்ணாடியை காட்டி கொடு. சாரி மச்சான். சரி, இப்போ என்ன பண்ண போற? எது பொய் எது உண்மைன்னு என் கண்ணுக்கு எதுவுமே தெரிய மாட்டேதுடா. நேத்து அவ கண்ணில் இந்த லவ் இருக்குன்னு நினைச்ச மச்சான். ஆனா இன்னைக்கு அந்த கண்ணை பார்த்து நான் உனக்கு யாருன்னு கேட்கும்போது அந்த கண்ணு என்கிட்ட இருந்து எதையோ மறைச்சு ஒரு செகண்ட் தடுமாறும்போது செத்துட்ட மச்சான். டேய், மச்சான், நான் இதெல்லாம் எதுவுமே கேட்கலையடா. ஏன்டா அவளுக்கு ஏன்டா அப்படி பண்ணணும்னு தோணுச்சு? டேய், நான் அவளை உண்மையா லவ் பண்றேன்டா. ஆனா அவ என்ன லவ்வே பண்ணலன்னு நினைக்கும் போது இதுக்கு முன்னாடி இவ்வளோலாம் ஆனதே இல்லை மச்சான். அந்த ஆள் என்கிட்ட உடஞ்சு போய் பேசுறான்டா. அவன் என்கிட்ட பேசணும்னு என்னடா அவசியம்? ஏன்னா அவன் லவ் பண்ணிட்டான்ல. இப்ப நானும் அதே அளவுதான் பண்ணி தொலைச்சிருக்கேன். என் மனசு இருட்டோட ரொம்ப பூட்டி வச்ச மாதிரி இருக்கு. சரி விட்றா. நம்ம ஆசைப்படுறது இன்னொருத்தனுக்கு சொந்தமானதுன்னு நினைக்கும் போது ரொம்ப வலிக்குது மச்சான். நம்ம வாழ்க்கையில புதுசா ஒண்ணு நடக்கிறப்போ அது மேல ரொம்ப ஆசைப்படும் போது அது ரொம்ப தப்புன்னு இப்பதான் மச்சான் புரியுது. டேய், இப்போ என்னடா பண்ண போற? தெரியல மச்சான், இப்ப என்ன பண்ண போறேன்னு தெரியல. அவ மூஞ்சி எப்படி பார்க்க போறேன்னு சரி, நான் உனக்கு சொல்கிறேன், நல்லா கேட்டுக்கோ. உனக்கு எவ்வளோ அழுக வருதோ அவ்வளோ திப்பி அழுது முடிச்சிரு. டேய், நீ இன்னும் பார்க்க வேண்டியது நிறைய இருக்குடா. நீ எனக்காக எனக்காக தான் இங்கே இருக்கேன்னு தெரியும். உனக்குன்னு ஒரு லைஃப் இருக்கு.
அது நீ வாழணும்னு ஆசைப்பட்ற. அதில் தப்பு எதுவும் இல்லை. ஆனால் ரத்னாவோட லைஃப் இது இல்லைல்ல, அது எனக்கு நல்லா தெரியும். டேய், நீ எனக்காகவும் வல்லினாக்காகவும் எவ்வளோ பண்ணியிருக்க. அதுக்காக தான் உனக்கு ஏதாவது நல்லது பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். அது என் கடமையும் கூட. டே, எனக்கு என் நன்றியை வேற எப்படி காட்டணும்னு தெரிலடா. டே, நீ என்னையும் அலினாவை கூட விட்டுரு. நீ எதுக்காக எல்லாத்தையும் விட்டுட்டு இங்கே இப்படி வந்து சாதாரணமாக வாழ்ந்துட்டு இருக்கேன்னு ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருடா. எல்லாம் மறந்துட்டேன்னு நினைக்கிறேன். என்னடா பண்ண போறேன்னு கேட்டா தெரிலன்ற. என்ன ஏதுன்னு யோசிக்க முடியாத அளவுக்கு இந்த காதலோட மாத்திருச்சு இல்லை? நீ அதை உண்மை நம்பி உன்னையே ஏமாத்திட்டு இருந்தனா உன்னை விட பெரிய முட்டாள் இந்த உலகத்தில் எவனுமே இல்லை. ஆனால் இந்த ரத்தனம் அப்படி கிடையாது. தெரிலடா, சஞ்சத்தை ஏன் இப்படி நினச்சா ஏன் இப்படி பண்ணாலும் எனக்கு தெரில. ஆனால் இங்கே எல்லாரோட லைஃப்லேயும் ஒரு டிஸ்ட்ராக்ஷன் கண்டிப்பாக வரும். அது இயல்பு தான். அப்படிதான் சஞ்சிதாவோட லைஃப்பில் நீயும், உன்னோட லைஃப்பில் சஞ்சிதாவும். ஆனால் அது உங்கள் 2 பேத்துக்குமே தெரில. ஆனால் அவளும் எதுவும் இதெல்லாம் தப்பாகணும் அப்படின்லாம் எதுவும் பண்ணியிருக்க மாட்டா. உன் மேலே இருக்க பாசத்தில் அன்பில் ஏதோ பண்ணிட்டா. ஆனால் அந்த பாசமும் அன்பும் தான் உனக்கு இவ்வளோ பெரிய வழியை கொடுத்துருச்சு. டேய், ஒன்று சொல்கிறேன், நல்லா கேட்டுக்கோ. ஒரு காட்டில் தீ பிடிச்சதுன்னா அந்த காட்டு தீ பரவணுமா அணையணுமான்றதை முடிவு பண்ண வேண்டியது இயற்கை தான். நான் சொல்லி தான் உனக்கு தெரியணும்னு எந்த அவசியமும் இல்லை. புரியும்னு நம்புகிறேன். டேய், என்னடா இங்க கூட்டு வந்துட்டு எதுவுமே பேசாம சைலண்டா உட்காந்துருக்க? ம் என்னடா ஒரு மாதிரி இருக்க? என்னாச்சு? ஒன்றும் இல்லை. அப்புறம் என்ன? சஞ்சுதா, அன்னைக்கு நைட்டு நடந்த எதையும் நீ தப்பாக எடுத்துக்கலல்ல? ஆமா, ரொம்ப தப்பா எடுத்துக்கிட்ட. அப்படியே கத்தியால குத்தி கொல்லணும்னு தோணுது. நான் சொல்கிறது உனக்கு புரியலன்னு நினைக்கிறேன். இப்போ என்ன, நான் தப்பா எடுத்துக்கிட்டேன்னு நீ நினச்சிட்ட அதானே? இதில் என்ன தப்பு இருக்கு? இவன் உன்னை ஆட வச்சதே நான் தான். போடா, ஏதோ நல்லா குழம்பி போயிருக்க. நீ தெளிவாக தான் இருக்கியா சஞ்சுதா? ம், எனக்கு என்ன, நான் தெளிவாக தான் இருக்கேன். உன்கிட்ட ஒன்று சொல்லணும். ஒரு மாதிரி மனசில் உறுத்திட்டே இருக்கு. ஏய், குடிச்சிருக்கியா? எதேதோ பேசுற, என்னாச்சுடா உனக்கு? நான் சீரியஸாக பேசிகிட்டு இருக்கேன் சஞ்சுதா. சரி, ஓகே, சொல்லு.
நீ இனிமே இந்த மாதிரிலாம் ட்ரெஸ் பண்ணாத. ஏன் இந்த ட்ரெஸ்ல என்ன இருக்கு? போடாதன்னா போடாத. இந்த கேள்வியெல்லாம் என்கிட்ட கேட்டுட்டு இருக்காத. நான் ஏன் போடக்கூடாது? இந்த மாதிரி ட்ரெஸ் போடுறதும் போடாதது என்னோட விருப்பம். இத்தனை நாள் இப்படி தானே இருக்க, நீயும் பார்த்துட்டு தானே இருக்க. சஞ்சுதா, உனக்கு புரியுதா இல்லையா? இந்த மாதிரிலாம் ட்ரெஸ் பண்ணால் பார்க்குறவங்க என்ன நினைப்பாங்க? டேய், என்னடா சம்பந்தமே இல்லாம பேசிட்டு இருக்க? என்னாச்சு உனக்கு? சஞ்சுதா, புரிஞ்சுக்கோ. சொன்னா கேளு. எல்லாம் ஒரு மாதிரி தப்பாக பார்ப்பாங்க. அவங்க தப்பா பார்த்தா என்ன, பார்க்கலனா எனக்கு என்ன? எனக்கு தெரிஞ்சு நீ தான் தப்பா பார்க்குறியோன்னு தோணுது. ஆமாம், எனக்கு தப்பாக தான் தெரியுது. ஹே வெயிட், இத்தனை நாள்லாம் உன் கூட இந்த மாதிரி காஸ்டியூமில் தானே இருக்கேன். அப்போல்லாம் உன் கண்ணுக்கு என் ட்ரெஸ் தப்பா தெரியலையா? இப்போ என்ன புதுசாக பேசிகிட்டு இருக்க? என்னதான் உன் பிரச்சனை? என்னால் முடியல சஞ்சுதா. உன்கிட்ட என்னால் நல்லவனா நடிக்க முடியல. ஒரு மாதிரி எனக்கே கில்ட்டா ஃபீல் ஆகுது. நமக்குள்ள இருக்க இந்த ரிலேஷன்ஷிப் என்னன்னு எனக்கு சுத்தமா புரியல. புரிஞ்சுக்க ட்ரை பண்ணாலும் முடியல. ஃபர்ஸ்ட் உன்னை பார்த்த பார்வையே வேற. உன்னை நார்மலா பார்த்ததை விட வேற மாதிரி பார்த்ததான் அதிகம். என்ன நானே கண்ட்ரோல் பண்ணிக்கணும். அதுக்கு தான் இந்த மாதிரிலாம் ட்ரெஸ்ஸை வியர் பண்ணாதன்னு சொல்றேன். புரிஞ்சுக்கோ. என்னாச்சு உனக்கு? எதுக்கு ஏதேதோ பேசிட்டு இருக்க? நீ சும்மா என்ன கடுப்பேத்துறதுக்கு பேசுறியோன்னு நினைச்ச. நீ வேற ஏதேதோ பேசுற. இல்ல, நீ ஏதோ நினைச்சு டிஸ்டர்ப் ஆயிருக்க போல. நீ வா, நம்ம வேற எங்கேயாச்சும் போலாம். வா. உட்காரு, நான் உன்கிட்ட பேசணும். இல்லடாமா, நீ ஏதோ குழம்பி போயிருக்க. நீ வா, நம்ம போலாம். உட்காரு, ஒரு நிமிஷம், நான் பேசணும். என்னை பத்தி என்ன நினைச்சிட்டு இருக்க சஞ்சுதா? என்னை பத்தி உனக்கு என்ன தெரியும்? நான் பொண்ணுங்கிட்ட பேச மாட்டேன், பொண்ணுங்கிட்ட பழக மாட்டேன், எனக்கு ஒன்றும் தெரியாது புரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கியா? சரி, நான் ஓப்பனா பேசுறேன். அன்னைக்கு என் கண்ணுல மண்ணு விழுந்துருச்சுன்னு என் பக்கத்துல நின்னதும் உன்னை அவ்வளோ க்ளோஸா பார்த்தப்போ அப்படியே என் உடம்பெல்லாம் ஜிவ்வுன்னு இருந்துச்சு. அதே மாதிரி நீ தூங்கிட்டு இருக்கப்போ நான் உன் பக்கத்துல வந்து உட்காந்து ஒரு மாதிரி பார்த்தேன்னு சொன்னல, அப்போ எனக்கும் அதே எண்ணம் தான் இருந்துச்சு. அது உன் கற்பனையா இருந்தாலும் நிஜத்துல அதான் நடந்திருக்க வேண்டியது. ஆரம்பத்துல இருந்து உன்னை என்னால ஒரு நல்ல பார்வையில பார்க்க முடியல சஞ்சுதா. என் எண்ணம் ஃபுல்லா உன்னை தப்பா தான் பார்க்கணும்னு தோணுச்சு, தப்பா தான் பழகணும்னு தோணுச்சு. அதுக்கப்புறம் நம்ம ரெண்டு பேரும் அப்படியே க்ளோஸா பழக பழக பின்னாடி அது உன்னை ரொம்ப பாதிச்சிட்டுமோன்னு பயப்பட ஆரம்பிச்சிட்டேன். நீ என் கூட இருக்கிறதா கம்ஃபர்ட்னு நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா அதை இப்பவே மாத்திக்கும். நீ நினைச்சிட்டு இருக்க மாதிரி நான் நல்லாவே இல்லை. இங்க நல்லவனே கிடையாது எவனும். ஆனா நான் ரொம்ப கெட்டவன். எனக்கே என்ன நினைச்சா ரொம்ப அருவருப்பா இருக்கு. எனக்குள்ள நிறைய உண்மையை போட்டு மறைச்சு வச்சிட்டு இருக்கேன்.
பொய்யா பழகுற மாதிரியான ஆள் உனக்கு வேண்டாம். ரத்னா, நீ என்ன சொல்ற? எதுக்கு இப்படியெல்லாம் பேசுறேன்னு சுத்தமா புரியல. ஆனா ஒன்று மட்டும் என்னால் கண்டிப்பாக சொல்ல முடியும், நீ சொல்றதெல்லாம் பொய். நீ சொல்றதெல்லாம் என்ன நம்ப சொல்றியா? என்ன அந்த அளவுக்கு முட்டாள் நினைச்சிட்டியா? எப்படி உன்னால இப்படிலாம் பேச முடியுது? நீ அப்படி கிடையாதுன்னு எனக்கு தெரியும். அதை என்னால் ஸ்ட்ராங்காக சொல்ல முடியும். என் கண்ணை பார்க்காம நான் சொல்கிறது பொய்யா உண்மையானு உன்னால் எப்படி தெரிஞ்சுக்க முடியுது? மறுபடியும் நீ இதையே பேசிட்டு இருக்க ரத்னா. நீ சொல்றது உண்மையாகவும் இருக்க வேணாம், பொய்யாவும் இருக்க வேணாம். வா போலாம். நான் எங்கேயும் வரதா இல்லை சஞ்சுதா, புரிஞ்சுக்கோ. என்னாலையும் உன்னை விட்டு எங்கேயும் போக முடியாது, அதை நீ புரிஞ்சுக்கோ. வினோத், தெளிவாக தான் இருக்கே சஞ்சுதா. முழுசா மறந்துட்டல. எனக்கு என்னையே தொலைச்ச மாதிரி இருக்கு. எனக்கு என்ன தொலைச்சா கூட பரவாயில்ல. ஆனா நீ என்ன தொலைச்சிட்டல. என்னை மறந்து இன்னொருத்தட்ட உன் லவ்வ காட்டுறனா என் அன்பு பத்தலல. எங்கேயோ தப்பு பண்ணியிருக்க. அப்போ அதுக்கு நானும் தானே காரணம். என்ன மன்னிச்சிரு சஞ்சு. என் கூட வந்துடுறியா? நீ இல்லாம என்னால இருக்க முடியாது. உள்ள வலிக்குது. நல்லா யோசி. நம்ம ரெண்டு பேரும் எவ்வளோ எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்கோம், எவ்வளோ லவ் பண்ணியிருக்கோம். என்னை மறந்து கழுத்துல கயிறு போட்டு இருக்கிட்டி. ரத்னா, அவன் சொல்றது எல்லாமே பொய். ஆனா அதை நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். ஆனா அவனை புரிஞ்சுக்கிட்ட அளவு கூட என்ன புரிஞ்சுக்கல. சஞ்சுதா, எனக்கு உன்கிட்ட நார்மலா பேசணும், உனக்கு புரிய வைக்கணும்னு நினைக்கிறேன். ஆனா அழுகழிக்கா வருது. எனக்கு மட்டும் தெரியல. என்னால என்ன பண்ண முடியும்? லைஃப்ல நம்ம ஒன்னா இருக்கணும் அப்பெல்லாம் பேசியிருக்கோம்ல. நீ என் கூட இருந்திருக்கணும்ல. சஞ்சுதா, நான் கெஞ்சி கேட்கிறேன், என் கூட வா. நம்ம லவ் எவ்வளவு உண்மை உனக்கே தெரியும். வா. எனக்கு என்ன நடக்குதுன்னு சுத்தமா புரியல. தப்பு பண்ணிட்டேன். என்னால யோசிக்க கூட முடியல.
நான் யோசிச்ச ஒரு விஷயம் இவ்வளோ தூரம் கொண்டு வந்து நிறுத்தும்னு நான் நினச்சி கூட பார்க்கல. நான் என்ன பண்ணுறது வினோத்? இப்போ நான் யோசிக்கிறது தப்பா சரியான்னு கூட தெரியல வினோத். ரத்னா, ஏதாச்சும் சொல்லு ரத்னா. இதெல்லாம் தெரிஞ்சதுனால தான் என்னை விட்டு விலகுறேன்னு சொன்னியா? திரும்பி என்ன பார்த்து பேசு ரத்னா. என்னால முடிவு பண்ண முடியும். குழப்பங்களுக்கு நடுவுல மாட்டிட்டு முழிக்கிற. நான் எதுக்கு இப்படி யோசிச்சேன்? சஞ்சுதா, இங்க பார். நீ எந்த தப்பு பண்ணல, சரியா? உன்னை புரிஞ்சுக்காதது எங்க தப்பு தான், ஓகேவா? என் கண்ணை பாரு. நீ இல்லாம இங்கிருந்து ஒரு அடி கூட எடுத்து வைக்க மாட்டேன். நீ ஏன் நினைச்சாலும் ரத்னா கூட லைஃப் லாங் வரமாட்டான். அவன் உன்னை விட்டு விலகணும்னு முடிவு பண்ணிட்டான். நம்ம லவ் புரிஞ்சுக்கிட்டு உங்கிருந்து விலகிறதுக்கு அவன் முடிவு எடுத்துட்டான். இதுக்கப்புறம் நீ தான் சொல்லணும். என்ன மன்னிச்சிரு வினோத். இதை மன்னிப்பிய வினோத். விளையாட்டா நினைச்சது இந்த அளவுக்கு ஒன்று ஹர்ட் பண்ணுன்னு எதிர்பார்க்கல. ஐ ஃபீல் கில்ட்டி. உனக்கு நான் நிறைய வலியை கொடுத்துட்டேன். ஐம் சாரி வினோத். எப்படி உன்னால இதெல்லாம் ஏற்றுக்க முடிஞ்சது? என் மேல வெறுப்பே வரலையா? சஞ்சுதா, நான் உன்னை லவ் பண்ற சஞ்சுதா.